சும்மா கண்ட கதையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. சமாதான நற்செய்தியே இல்லையா? சரி வேணாம் விடுங்க. நம்ம வந்து பேதுருவை கேட்டு பார்த்தோம். பேதுருவா யார் அவர்? ஏரோது இல்லையா? ஏரோதை கேட்டு பார்த்தோம். எருசலேம் நகரத்தார் கேட்டு பார்த்தோம். அவங்க அம்மா அப்பாவை கேட்டு பார்த்தோம் இல்லையா? அவர் ஞானஸ்நானம் கொடுத்தவரையும் யோசனை பண்ணி பார்த்தோம். இது சமாதானம் தந்த நற்செய்தி மாதிரியே தெரியல. இப்போ யாரை கேட்கலாம்? நம்ம இயேசுவை கேட்கலாமா? படிங்க மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். சரியான விட அவர் தான் சொல்ல முடியும். 34லேருந்து 36 வரைக்கும். சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று இனி இதுக்கு மேல என்னங்க வேணும்? அப்ப தேவதூதன் என்ன சொன்னா? தேவதூதன் சொல்லிட்டான் பூமியில சமாதானம்ட்டு. ஆனா சமாதானத்தை கொண்டு வருவார் நினைச்சவரே என்ன சொல்லிட்டாரு? யா சமாதானத்தை கொண்டு வந்து நீ நினைக்காத. சமாதானத்தை அல்ல பட்டை. அதனாலதான் அவங்க அம்மா ஊத்துச்சா பட்டை உருவுன்ட்டார். உன்னை சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன்ட்டார். நீங்க இதுக்கு மேல என்ன? ஒரு முதலமைச்சர் இருந்தார். கத்தி இல்லாத கத்தி வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த இவங்கள சில கூர்காஸ் எல்லாம் கத்தி வச்சுருப்பாங்க. அவங்க அவங்க பாரம்பரிய பழக்கம். கத்தினா கத்தி வச்சுக்கோங்க. எதுக்கு பழவெட்டி சாப்பிட்றக்க எதுக்கு சொன்னாரோ நமக்கு தெரியல. கத்தி வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி மெட்ரோ ட்ரெயின்லேயே ஃப்ளைட்லேயே போனோன்னு எடுத்துகிட்டு போக கூட மாட்டான். மாட்டான் இல்லையா? கத்தியில் கத்தி வாங்கிக்கோங்க. இங்கே 2 பட்டையும் இருக்கணும் போதும்ட்டு. 2 பட்டை. அப்போ ஜீசஸே கத்தி வச்சுருந்தாரா? அவங்க கூட இருந்தவங்கள கத்தி வச்சுருந்தாங்களா? ஆமாம், அவங்க கத்தி தானே பிரசங்கமே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பெரிய கூட மைக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே அது கத்துதுன்னு போய் நம்ம ஸ்லோ பண்ணுறாங்க. அங்கே அதெல்லாம் கிடையாது இல்லையா? சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். இனி இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அப்போ தேவதூதன் ஏங்க அப்படி சொன்னார்? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை கேப்ரியல் ஏங்க சொல்லணும் இல்லையா? பரமசிவனின் திறந்த தூதனோடு தூன்றி பூமியில சமாதான மனுஷன் பிரியமா உண்டாகும்னு ஏங்க சொன்னாரு? அதை தொடர்ந்து படிங்க. எப்படி சண்டை வருதுன்னு அதையும் சொல்லிட்டாரு அவரு. சமாதானத்தை அல்ல சண்டை உண்டாகுவதே சொல்லல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன் தான் சொன்னாரு. ஜாக்கிரதையா படிங்க. மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் சண்டை வருகிறது. மகளுக்கும் தாய்க்கும் சண்டை வருகிறது. வருதா? பாருங்க, ஆமாங்கிறாங்க. மருமகளுக்கும் மாமிக்கும் சண்டை வருகிறது. இல்ல விட்னஸ் கேட்டுக்கணும். இல்ல அப்படி இருக்கா? ஜீசஸ் சொன்னது கன்ஃபார்மான்னு கேட்டு தப்பா நினைக்காதீங்க. ஜீசஸ் சொன்னது கன்ஃபார்மான்னு கேட்டேன். ஆமாட்டாங்க. பிரிவினை கொண்டாக்க வந்தேன். போச்சுரா அது பாருங்க. சேம் செக்ஸ் கொண்டு வர்றாரு. ஆணுக்கும் ஆணுக்கும், தகப்பனுக்கும் மகனுக்கும். மகள் இல்லை, மகன் இல்லை, அதனால தெரியாது. மகனுக்கும் மகள் இருக்கா? இருக்கு. தாய்க்கும் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் அப்பாவுக்கும் பையனு சொத்து எழுதிவையே. அங்க ஒரு தூண்டுதல் இருக்கு. ஒரு குத்துனாங்க. சொத்து எழுதி சொல்லு. அவன் மண்டையை போட்டான்னா யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க? அந்த பெருசு மண்டையை போட்டுச்சுன்னா அந்த ஆள் பாட்டு யாரும் கையெழுத்து போட்டு போயிடாரு. ஜாக்கிரதை சொல்லுவாங்களே. இல்ல மகனுக்கும் தகப்பனுக்கும் சொத்து பிரச்சனை. மகளுக்கும் தாய்க்கும். அவளுக்கு 10 பவுன் போட்டேன்னா எனக்கு 10 பவுன் நீ போட்டுதான். இல்லை அன்னைக்கு ரேட்டு கம்மி, இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளுக்கு 10 போட்டு இல்லை, எனக்கு என்ன 5 போடுறாங்கிற? எனக்கு 10 பவுன் வேணும். ரேட்டை பற்றி நம்ம கவலை இல்லை. அப்படிதான் டிபேட் வருது. மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும். வருமா வராது? சொல்லவே வேணாம் இல்லையா? மகளுக்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்து. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் அப்படி இருக்கு. அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நிறைய விஷயம் சொன்னோம்னா அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணிடுவான்? நான் பாட்டுக்கு பேசிட்டு போய் நீங்களும் ஆமேன் போட்டு போய்ப்பீங்க. மகளு பிரிவினை உண்டாக்க வந்தேன். யார் சத்ருவாமா? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார் தான், வேற யாருமே இல்லை. மீகா படிக்காது எங்கேயோ வருமே. மீகால
இதே வசனம் வரும் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம். தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக பாருங்க, இது எல்லாமே பாருங்க, கீழே இருக்கவங்க தான் மேல இருக்கவங்களை அடிக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பெரியவங்க அமைதியா தான் இருக்கிறாங்க போல இருக்குது. அப்படிதான் எழுதுறாரு. பசங்க சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, மருமக்கள்மார் சரியில்லை, பெத்த மனம் பெத்து பிள்ளை மனக்கல்லுன்னு சொல்றதுக்கு காரணம் தான் விரோதமாய் எழும்புகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு சத்ரு, மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தான். மனுஷனுடைய சத்துருக்கள் வீட்டார் தான். அதனாலதான் உன்னுடைய பிரசங்கத்தை யார்கிட்ட சொல்லினார்? யாரை சிநேகிக்க சொன்னார்? சத்ருக்களை சிநேகிங்கள்னார். அப்படிதானே சொன்னார். அப்ப சத்ரு யார்? வீட்டார் சத்ரு. அப்ப நான் என்ன பண்ணணும்? வீட்டாரை நேசிக்கணும், சிநேகிக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது வீட்டாரை கூட்டிட்டு வரணும். இதுதான் நேசிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ வீட்டில் நீங்கள் சண்டை போடுவீங்களோ என்ன போடுவீங்களோ தெரியாது. ஆலயத்துக்கு போகும்போது ஃபேமிலியாக வந்தாங்கன்னா நல்ல குடும்பம் சொல்லுவாங்க, உத்தம குடும்பம் சொல்லுவாங்க இல்லை? இப்போ அதுதான் வந்து சொல்கிறாரு, இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனை ஏன் வருதுன்னா அது பட்டயத்தின் நிமித்தமாக வருதுன்ட்டார். பட்டயத்தை அனுப்ப வந்தேன்றார். எது பட்டயம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரட்சணியம் எனும் தலைச்சீராவையும் ரட்சணியம் எனும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னா பட்டயத்தை அனுப்ப வந்தேன்னா கத்தி வாங்கி இந்த மெட்டல் கத்தி, பிளாட்டினம் கத்தி, இண்டாலியம் கத்தி, நம்ம சமையல் பண்ணுற கத்தி அல்லது கண்டை போடுற கத்தி அது இல்லை. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனம் பட்டயமா இல்லையா? பட்டயம் குத்துமா குத்தாதா? குத்தும். வசனம் குத்துமா குத்தாதா? அவர்கள் இருதயம் குத்துண்டார்ல. பேதுரு பேசுற, பேதுரு பேசும்போது அங்கே பார்த்தோம்னா அந்த வசனம் 2ஆம் அதிகாரத்தில், மற்ற 2ஆம் அதிகாரம் படிக்கானா அவர் பார்த்தீங்கன்னா அவர்கள் இருதயம் குத்துண்டவர்களாக நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. இருதயத்தை குத்தணுங்க. வசன இருதயத்தை குத்தலைன்னா ஒன்று அந்த கத்தி மொன்னையாக இருக்கும். கத்தி மொன்னையாக இருக்குமா? குத்து வாங்கி பழக்கப்பட்டோம், குத்து வாங்கி நாங்கள் பழக்கப்பட்டோம், அது மறத்து போச்சு. அப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? அதை குத்தணும் இருதயத்தை. அதான் சொல்றது. அப்ப தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை அனுப்ப வந்தா அந்த பட்டய நிமித்தமாக வீட்டில் பிரிவினை வேற கிடையாது. இருக்குமா இருக்காதா?